அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ஆட்டக்காவடி என்ற கதையினை கேட்க இருக்கிறோம். அது என்னங்க இது ஆட்டக்காவடி? ஆமா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆட்டக்காவடி ஆட்டக்காவடி என்பது ஒரு நடன கலை. அந்த ஆட்டக்காவடி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காவடி ஊர்வலம்லாம் வருது இல்லைங்களா, அந்த ஊர்வலம் வரும்போது அந்த மேலவாதியத்துக்கும் பம்பை உடுக்கைக்கும் ஏற்ப அவங்க நல்ல நடனம், நல்ல ஒரு அருமையான ஒரு கலை. அது காவடியை சுமந்துக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு வருவாங்க. அவங்க விருதெல்லாம் இருக்க மாட்டாங்க, வேண்டுதல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அன்றைய காவடி நிகழ்வு வந்து சிறப்பா அமையணும், காவடி ஆட்டம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இது ஒரு நடன கலை. இந்த கலையில இருக்கக்கூடியவன் தான் கந்தன். இந்த கந்தன் அவன் மனைவி கிட்ட கெஞ்சறான். என்னங்க கந்த மனைவி கிட்ட கெஞ்சறான்றீங்க? யாரு தாங்க மனைவி கிட்ட கெஞ்சல? கெஞ்சுதானே ஆகணும். அன்பு இருக்கிற இடத்துல கெஞ்சல் இருக்கதானே செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா அம்மா, ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்தா ஒரு 3 கிராக்கி கிடைச்சா போதும், 300 ரூபாய் ஒரு கிராக்கி கன்ஃபார்ம். என்ன பழனிக்கு கூட்டின்னு போறாங்க. இப்ப நல்ல சீசனு. இந்த சீசன்ல நம்ம போயிட்டு வந்தா 300 ரூபாய் முழுசா கிடைக்கும். இதை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாது. இந்த தறி போட்டு மாசத்துக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் தான் நான் சம்பாதிக்கிறேன். ஆனா இதுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரே நேரத்துல 300 ரூபாய் கிடைச்சிடும்ல, ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு கந்தன் கேட்கறான். அவன் மனைவி சொல்றா, செய்யலாமா? நாம இந்த வேலையை செய்யலாமா? காவடி எடுத்து ஆடலாமா? செய்யலாமா? நாம பகுத்தறிவு கொள்கையோட திருக்குறள் வழி திருமணம் பண்ணிக்கணவங்க இல்லையா? சுயமரியாதை இயக்கத்துல இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலையை நம்ம செய்யலாமா? ஊரார் என்ன சொல்லுவாங்க? கேலி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மனைவி கேட்கிறா. கந்தன் சொல்றான், அம்மா நான் ஆட போறது என்னம்மா, வேண்டிக்கிட்டு ஆட போறேன் நானு. இது ஒரு கலை. இது இந்த ஆட்டம்ன்றது ஒரு கலை. அங்க காவடி எடுத்துக்கிட்டு வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சும்மா அவங்க பாட்டுன்னு எடுத்துக்கிட்டு வருவாங்க. நான் தான் அந்த காவடி ஊர்வலத்தை ஆடி சிறப்பிச்சு இந்த கலையை செய்யணும். ஏமா, எனக்கு பக்தி எல்லாம் கிடையாதுமா, மனசுல பக்தியே இருக்காது, கடவுள் நினைப்பே இருக்காது. எனக்கு என் காவடியில இருக்கக்கூடிய சொம்புல பால் இருக்காது, சும்மா பாவலா தான் இருக்கும். நான் ஆடக்கூடியது நடனம். இப்ப கனிமொழி சொல்றா, ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நடனமா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும், வாங்க ஊரார கூட்டுவோம், இங்க ஆடுங்க உங்க கலைய, உங்க ஆட்ட திறமையை காட்டுங்க, காவடி எடுங்க, ஆடுங்க. பக்தி இல்லாம சாமி வேஷம் இல்லாம சாமி ஊர்வலத்துக்கு முன்னாடி ஆடாம இங்க மக்கள் பக்தியில மக்கள் மன்றத்துல ஆடுங்க. உங்க கலையை பார்த்து எல்லாருமே ரசிப்போம். இது ஒரு சிறந்த கலை இல்லையா? நல்ல கலை இல்லையா? நம்ம இதை ரசிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிக்கலாமே. என்ன இப்ப இங்க மக்கள் மன்றத்துல ஆடுங்க அப்படின்னு. ஏமா, அங்க போனா ஒரு ஆட்டத்துக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 3 கிராக்கி கிடைச்சதுன்னா 300 ரூபாய் கிடைக்குமே. இங்க திரும்ப திரும்ப சொல்றேன் நானு, நமக்கு இந்த தறி வருமானத்துல வர வருமானமே போதும். கொள்கைக்கு எதிராக நான் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன். மீண்டும் மீண்டும் இந்த கனிமொழி சொல்றான். சரி, இந்த கனிமொழிகிட்ட கெஞ்சறான், ஏமா ஒரே ஒரு தடவை போயிட்டு வரோம்மா. ஏங்க விஷம் சாப்பிட்றேன், ஒரே ஒரு தடவை சாப்பிட்டுக்கிறேன், சொல்ல முடியுமா? விஷமாச்சே, ஒரு தடவை சாப்பிட்டாலே என்ன ஆகும்? அதனால என்ன நடந்தாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றான். இந்த இப்படிப்பட்ட இருக்கக்கூடியவங்க சரி, இந்த ஆட்டக்காடையாவோட கூடிய கந்தனும் கனிமொழிக்கும் எப்படி காதல் வந்தது, எப்படி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, இது ஒரு பெரிய கதை. அதாவது அந்த ஊர்ல வேண்டுதல், யாருக்கு வேண்டுதல்? மிருகண்டு முதலியார் அவர் குடும்பத்தோட வேண்டிக்கிட்டாரு. அவர் மனைவி அவங்க பையன் எல்லாருமே அழகு குத்தி காவடி எடுத்து நேர்த்தி கடன் செய்யறதா முருகனுக்கு வேண்டிக்கிட்டாங்க. அவங்க வேண்டுதலை நிறைவேற்ற அதே மாதிரி காவடி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா வசதி படைத்தவர்களாச்சே, எடுத்துக்கிட்டு ரோட்ல ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு வர முடியுமா? முடியாது. அதுக்குதான் ஆட்டக்காவடி கந்தனை கூட்டாங்க. ஆட்டக்காவடி அவர் அங்க முன்னாடி ஆடிக்கிட்டே வரணும், அந்த இதுக்கு மேலவாதியத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா பக்தி பரவசத்தோட ஆடுற மாதிரி இவர் ஆடணும். அவரோட கலை திறமையை காமிச்சு ஆடிக்கிட்டே வர்றாரு. ஆனா இவரோட கந்தனுடைய நினைப்பு ஃபுல்லா ஆட்டத்து மேலதான் இருக்கு. நம்ம கலையை சிறப்பா வெளிப்படுத்தணும்ட்டு
துள்ளி குதித்து உருண்டு ஆடுறாரு. ஆட்டம்னா ஆட்டம், கண்கொள்ளாத ஆட்டம். அன்னைக்கு என்னைக்குமே கனிமொழி பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்காம பகுத்தறிவு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எந்த ஒரு கோவிலுக்கும் போக மாட்டா. அவங்க அப்பா வழியில நின்று பகுத்தறிவோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனா இந்த கந்தனுடைய ஆட்டம் அவளை ஈர்த்துச்சு. அவ கந்தனை பாக்குறா. ஆனா மிருகண்டு முதலியாரு கனிமொழியை பாக்குறார். இப்ப கனிமொழி வீட்டுல யாரும் இல்ல, அவங்க அப்பாவை இறந்துட்டார். ஏற்கனவே தாய் இல்லாத பொண்ணு, கேட்க ஆள் கிடையாது. இந்த ஊர்ல நாம தான் பெரிய மனுஷன். இப்படி ஒரு கன்னி பொண்ணு, அழகான பொண்ணு இருக்கும்போது நம்ம இந்த பெண்ணை அனுபவிக்காம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். எப்படி காவடி எடுத்துக்கிட்டு அழகு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறவர்கிட்ட மனசுல பக்தி இல்ல, பயம் இல்ல. அதுக்கு பிறகு காதல் உணர்ச்சியும் காம உணர்ச்சியும் அவருக்கு அங்க கிளர்ச்சி அடையுது. அவருக்கு கண்ணு ஃபுல்லா கனிமொழி மேல இருக்கு. ஆனா காசுக்காக ஆடுற கந்தன், இந்த கந்தன் என்ன பண்றான் தெரியுமா? அவனுடைய கலையை மட்டுமே கண்ணும் கருத்துமா வச்சு ஆடுறான். ஆனா அவனும் ஒன்னு ரெண்டு முறை கனிமொழியை பார்க்கறான். சில நாளுக்கு அப்புறம் மிருகண்ட முதலியார் மிருகமா மாறுறாரு. கனிமொழி வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டி யாருன்னு திறந்து பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு வேகமா உள்ள கதவை சாத்திக்கினாரு முதலியார். சாத்திக்கிட்டு சத்தம் போடாத, உனக்கு எவ்வளவு பணம் வேணா நான் தரேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த காம வேட்டையை அங்க ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவ கத்தரா கனிமொழி. கனிமொழி கத்தும் போது கேட்குமா? ஏழைக கத்துற குரல் யாருக்காவது கேட்குமா? கண்டும் காணாம இருக்குது ஊரு. ஆனா அந்த நேரத்துல அந்த வரான் நெஞ்சிலே மிதிக்கிறான் முதலியார் நெஞ்சில. அவர் மிதிக்கிற மெதியில அவர் அலண்டு ஓடிட்டாரு. அன்றிலிருந்து இருந்து ஏற்பட்ட காதல் தான் அந்த கந்தனுக்கும் கனிமொழிக்கும். கந்தனுக்கும் கனிமொழிக்கும் தமிழ் மரபுப்படி சுயமரியாதை திருமணம் நடைபெறுது, திருக்குறள் திருமணம். அப்படி ஒரு திருமணம் நடத்தி ஊரார் முன்னில இவங்க பகுத்தறிவு கொள்கைய ரெண்டு பேரும் எடுத்து சொல்லக்கூடியவங்க. அதுல இருந்து கனிமொழி சொல்லிட்டா, நீ எக்காரணம் கொண்டும் ஆட்டக்காவடி எடுத்து ஆடவே கூடாது. நீ இந்த தறி போடுற வழிய வேலையில நமக்கு என்ன வருமானம் வருதோ அதுவே போதும். கால் வைத்து கஞ்சா இருந்தாலும் கௌரவமா குடிப்போம், பகுத்தறிவு கொள்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த கந்தன் கனிமொழி தம்பதி. சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களே கதைய. இவங்க தான் முன்னாடியே பேசிக்கிட்டாங்க, பகுத்தறிவு கொள்கைக்குள்ள வந்துட்டாங்க, பக்தியில இருந்து விலகிட்டாங்க, இதெல்லாம் நல்லா தெரியுது. அப்புறம் ஏன் இந்த கந்தன் மறுபடியும் ஆட்டக்காவடி எடுத்து ஆடுறான்? ஏன் கேக்குறான்? இருக்கு விஷயம். நீங்கதான் இங்க மிருகண்டு முதலியார் பையன் இருக்கிறானே பீதாம்பரம். பீதாம்பரம் கந்தனுக்கு சிநேகிதனாகிறான். எதுக்கு சிநேகிதனாகிறான்னா சகுனி வேலை பார்க்கறதுக்கு, கூடையே இருந்து குழி பறிக்கிறதுக்கு. சிநேகிதனாயி பணத்து ஆசையை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுல வளர்க்குறான். வளர்த்தாதான் இவன் மறுபடியும் காவடிக்குள்ள கொண்டு வர முடியும். ஆட்ட காவடிக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும், ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க. இப்படி ஒரு எண்ணம் முதலியா இருக்கு. அவர் பையனை வச்சு காயினை ஊத்துறாரு. இந்த பையன் பீதாம்பரம் அவர் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தையை சொல்லி, வா உனக்கு நல்ல கிராக்கி இருக்கு, பழனிக்கு போலாம், இப்ப காவடி சீசனு அப்படின்னு சொல்லி கிளப்பி கூட்டின்னு போறாரு. இவன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான் கந்தன், கேட்கல. ஆனா கந்த மனசுல இன்னைக்கு பீதாம்பரம் காசு ஆசையை நல்லா ஊட்டி வச்சிருக்கிறான். இதனால கந்தன் என்ன பண்றான், சரி மனைவி என்ன சொன்னான்னா போயிட்டு காசோட வந்தா அவன் மனசு கனிந்து விடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கந்தன் கிளம்பிட்டான். அவன் நினைச்ச மாதிரியே அவனுக்கு ஒரு கிராக்கிக்காக போயிட்டு இவன் ஆட்டக்கலையை பார்த்து இன்னும் 2 கிராக்கி கிடைச்சு 300 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு திருப்பி ஊருக்கு வரான். ஊருக்கு வந்தப்ப பார்த்தா வீட்டுல கனிமொழி இல்ல, ஒரு கடிதம் மட்டும்தான் இருந்தது. அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு பார்க்கறான். அதுல எழுதியிருக்கு, பொது வாழ்க்கை என்பது கரும்பை சுவைப்பது போல அல்ல, கரும்பை கைகளால் தடவுவது போல. தடவி பார்த்தால்தான் தெரியும், கை முழுவதும் சுனைகள் குத்தி கொள்ளும். உங்களுடைய முடிவுக்கு பிறகு நான் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் 2 தான். ஒன்று விஷம், மற்றொன்று விவாகரத்து. இதில் எதை தேர்ந்தெடுப்பதென்று புரியாமல் உலகத்தில் எங்கோயோ ஒரு மூலையில் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு கனிமொழி, பகுத்தறிவு பெண். இந்த ஒரு கடிதம் தான் அவனுக்கு கிடைச்சது. படிக்கிறான். படிச்சதுக்கு அப்புறம் கண்ணுல அழகு எடுத்து குத்தன மாதிரி அவன் துடிக்கிறான், விழுந்து துடிக்கிறான். ஐயோ, எவ்வளவு சொன்னாலே என் மனைவி போகாத போகாதன்ட்டு.
வெறும் 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் என்னுடைய மிகப்பெரிய செல்வமான கனிமொழியை நான் இழந்துட்டேனே அப்படின்னு மயங்கி விழுந்துட்டான். எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கு பாருங்க இந்த பணத்து ஆசை. ஆட்டக்காவடி என்ற கலையை பயன்படுத்தி இந்த குடும்பத்தை சிதைக்கிறதுக்காக இந்த பீதாம்பரம் பண்ண வேலை. குடும்பம் அவங்க நினைச்ச மாதிரியே இன்னைக்கு பிரிஞ்சு போச்சு. இந்த ஆட்டக்காவடி கலையை நான் ஏன்டா நம்ம மறுபடியும் எடுத்தோம்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறான் கந்தன். இந்த உலகத்துல கனிமொழிய அவன் எங்க போய் தேடுவான்? அப்படியே கனிமொழி கிடைச்சாலும் கனிமொழியினுடைய காதல் கிடைக்குமா? அவளோட அன்பு தான் கிடைக்குமா? அரவணைப்பு தான் கிடைக்குமா? அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இப்ப ஒருத்தவன் இருக்கிறான். அவன்தான் கந்தன். அன்பார்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப சமீபத்துல ஒரு பேட்டியில பார்த்தோம்னா கமலஹாசன் சொல்லியிருப்பார், நட்சத்திர அந்தஸ்து எங்களை இந்த உலகத்துல இருந்து தனிமைப்படுத்துதுன்னு. அதே மாதிரி நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் அவர்கள் சொல்லியிருப்பார், நாங்க என் குடும்பத்தை நான் வெளிக்காட்டாமே வச்சுக்கிறேன், அதனால எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களால சுதந்திரமா பஸ்ல போக முடியுது, ஆட்டோல போக முடியுது, கடத்தெருக்கு போக முடியுது, எங்க வேணா போக முடியுது, அதனால்தான் என் குடும்பத்தினரை நான் காட்டுறது இல்லை அப்படின்னாங்க. இங்க பாருங்க, இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பாருங்களேன். இது தொடர்பா நம்மளுடைய டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அந்த கதையின் பெயர் புகழேந்தி. புகழேந்தி புகழ். புகழ் ஒரு மனுஷனை எந்த நிலைக்கும் கொண்டு போகும். ஆனா அந்த புகழால அவன் அடையக்கூடிய துன்பங்களை பற்றி அவர் கதை எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி இருக்காரு, மேதை. அவர் எந்த தலைப்பை பற்றி பேச வேண்டுமா? அறிவியலை பற்றி பேச வேண்டுமா? இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று சொல்லும் அளவிற்கு அறிவியலை பற்றி பேசக்கூடியவர். வரலாறை பற்றி பேச வேண்டுமா? எந்த வரலாறு? தற்போதைய வரலாறா, இந்திய சுதந்திர வரலாறா, இல்ல கற்கால வரலாறா? எந்த வரலாறை பத்தி பேசணும்? அவரால் பேச முடியும் எந்த வரலாறை பத்தியும். இலக்கியம், இலக்கணம், கவிதை, பாரதியா, ஷெல்லியா, கம்பனா, ஷேக்ஸ்பியரா, யாரை பத்தி பேச சொல்றீங்க? அவரால் முடியும். ஏன்னா அத்தனை ஞானங்களும் அத்தனை அறிவுகளும் அவருக்குள்ள இருக்கு. அதனால அவருக்கு இந்த உலகத்துல கிடைத்தது என்ன தெரியுமா? புகழ். புகழ். அது மட்டும் இல்ல, மேதைன்ற பட்டம். சில கவிஞர்கள் என்ன வர்ணிப்பாங்கன்னா, உழைப்பாளர்களின் உழைப்பை போற்றும் தினமான மே, அதையும் தமிழர்களின் உழைப்பை அறுவடை செய்யும் திருநாளான தை, இரண்டையும் சேர்த்தால்தான் மேதை. ஆக மொத்தம் இவர் மிகப்பெரிய உழைப்பாளி, மிகப்பெரிய அறிவாளி, ஞானி என்றெல்லாம் அவர் இந்த ஊர்ல இருக்கிறவங்க புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு 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 அவருக்கு ரொம்ப சலிப்பாகி போச்சு. ஏன்னா இந்த புகழால அவரால் பஸ்ஸில் ஏறி போக முடியாது, ஒரு ரயில்ல ஏறி டிக்கெட் எடுத்து ஒரு ஊருக்கு போக முடியாது, கூட்டம் சூழ்ந்துக்கும், அவரை சூழ்ந்துக்கும். ஒரு கடற்கரைக்கு போய் காத்து வாங்க முடியாது, ஏன் ஒரு பூங்காவில் போய் ஒரு அழகை ரசிக்க முடியாது, செடிகளை. இந்த பூங்காவில் காதலன் இருக்கிறாரு, காதலி இருக்கிறாங்க. அவங்களுடைய காதலை இவர் கவித்துவமா எழுதக்கூடியதுல வல்லவர். ஆனா அதுல வல்லவரா இருந்தா போதுமா? அந்த காதல் அனுபவத்தை இவரால் அனுபவிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவரை ஒரு விஷயம் அவரை துரத்திக்கிட்டே இருக்கு. புகழ் புகழ் புகழ், மேதை என்ற பட்டம். இது அவர் விரட்டி கொண்டே இருக்கிறது. அவரும் இது ஏண்டா இவ்வளோ ஒரு விஷயத்த நம்ம இப்படி ஒரு ஆளானோம், நம்மளால ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்ட்டு. அடுத்து சொல்லுவாங்க, இவர் உலகத்திலேயே மிக உயரிய விருது ஒன்று இருக்கு, அந்த விருதை வாங்குற வரைக்கும் ஓயவே மாட்டார். யார் சொல்றது? எல்லாம் ஊர்ல பேசக்கூடிய பொருளி தான். அந்த பொருளியை பேசும்போது இவர் ஏங்க அந்த பட்டத்தை வாங்குற வரைக்கும், அந்த விருதை வாங்குற வரைக்கும் நீங்க ஓயாம தூங்காம தான் இருப்பீங்களா? ஆமா, நான் தூங்க மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. இல்ல இல்ல, அப்படிலாம் எனக்கு ஒரு ஆசை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது கைப்புள்ள கதை மாதிரி தான். அவங்கவுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்க வேண்டியதுதான்.
இன்னமாடா இந்த ஊர் நம்மளை நம்பி இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு, ஆமாங்க நான் தூங்க மாட்டேன். அவருக்கு ஆடைகள் மேல ஆசையே இல்லை. ஆடைகள் மேல இவருக்கு ஆசையே இல்லை. இவர் அழுக்க பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடிய ஆளே இல்லை. இது ஒரு பக்கம் மக்கள் பேசுவாங்க. ஏங்க அப்படியாங்க? ஆமாங்க அப்படிதாங்க, எனக்கு அது ஆடைகள் மேல ஆசை இல்லைன்னு சொல்லுவாரு, வாய் சொல்லும். அவருக்கும் ஆடைகள் நல்ல உடைகள்லாம் உடுத்தணும்னு ஆசையா தான் இருக்கும். இருந்தாலும் மக்கள் சொல்றாங்களே, அதை மாத்த முடியுமா? முடியாது. சில நாள்ல அழுக்கடைந்த துணிய அவர் மூக்க பொத்தினே அவர் போட்டுட்டு இருப்பார். வேற வழி இல்லை. ஏன்னா அவரை தான் சொல்லிட்டாங்களே மேதை, இவரால முடியாதுன்ட்டு. அடுத்து இன்னொரு குரூப் அது கிளம்பி இருக்கு. இது புது புரளி. இவர் தன் லட்சியத்தை அடையும் வரை ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார், திருமணமும் செய்து கொள்ள மாட்டார். ஏங்க உண்மையாங்க? ஆமாண்டா, நீங்களா சொல்லிக்கிறீங்க. அப்ப ஏன்டா அதை என்கிட்ட கேக்குறீங்க? உண்மையா உண்மையா நான் அப்ப வேற கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்டா, நானும் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். ஆம்பளைக்கு அந்த ஆசை இல்லாம இருக்குமா? அப்படி ஆசை இல்லாம இருந்தா அவன்லாம் ஒரு ஆம்பளையா? இல்லைங்களா? என்னதான் அறிவுல சிறந்தவரா இருக்கிறாரு, நிறைய படிச்சிருக்கிறாரு, அவரால் உலக ஞானங்கள்லாம் இருக்குதுன்றதுக்காக இந்த ஆசை இல்லாம, சாதாரண ஆசை இல்லாம போகும்? இல்லவே இல்லை, அவருக்கும் உண்டு. அவர் வாழ்நாள்ல ஒரு சம்பவம் பாருங்க. விஞ்ஞான அறிவு இந்த தலைப்புல ஒரு கல்லூரியில போய் பேசணும். இவரும் போறாரு கல்லூரியில பேச. போனா இவருக்கு உற்சாக வரவேற்பு. அவருக்கு தனிமையா யாரும் தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்காக கல்லூரியினுடைய தலைவருடைய வீட்டுல அவருக்கு மேலறையை ஒதுக்கி இவர் ஓய்வு எடுத்துட்டு பேச வராரு. பார்த்தா இளைஞர்கள், இளம் பெண்கள் கூட்டம் கூட்டமா உற்சாகமா கைத்தட்டுறாங்க. ஏன்? இவரோட பேச்சை கேட்கணும்ட்டு. அப்ப பல இளம் பெண்களுக்கு இவர் மேல காதல் அம்பு விடுறாங்க. இவருக்கும் ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவர் அந்த பெண்ணோட அழகுல மயங்கி இவருக்கும் ஒரு காதல் பார்வை அந்த பெண் மேல ஒரு 2-3 தடவை பாக்குறாரு. தானே, கல்யாணம் ஆகாதவர் தானே, இவருக்கும் ஆசை வராதா? வந்தது. இருந்தாலும் ஊர்ல என்ன சொல்லி வச்சிருக்காங்க, இவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. அதுக்காகவே பார்க்கறதும் திரும்பிக்கிறதுமா திருட்டுத்தனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி இவர் இருக்கிறாரு. அன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிட்டு அந்த தலைவர் வீட்டுல, கல்லூரி தலைவர் வீட்டுல ஓய்வு எடுக்கிறார். அப்படி ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த அவருக்குன்னு ஹெல்ப் பண்றது, உதவி செய்யறதுக்கு இருந்த பையன் கை காலெல்லாம் அமுக்கி விடுறான், காலெல்லாம். இந்த காலை அமுக்கி விடும்போது பார்த்தா எதிர் வீட்டுல இவர் எந்த பொண்ணை பார்த்து ரசிச்சாரோ அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டு மாடியில இருக்கிறா. இவரால் அந்த பொண்ணை தொடர்ந்து பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. பார்க்கணும்னு சொல்லி மனசும் ஆசையும் சொல்லுது. ஆனா அவருக்கு பின்னாடி ஒண்ணு சுமந்து இருக்கிறாரு இல்லைங்களா, தலைக்கு மேல ஒரு பட்டம், மேதை. இவர் ஒரு பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு, இவர் ஆசைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போலியா அவர் மேல திணிச்சு இருக்கிறாங்க இல்லையா. அந்த திணிப்பு காரணமா இந்த பொண்ணு இப்படி பாக்குறதும் அப்புறம் குனிஞ்சுக்கிறதும் இவரால ரொம்ப தர்ம சங்கடமா இருக்காரு. கொஞ்ச நேரம் சென்று இந்த பையன் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவன் எப்படி எதிர் வீட்டுக்கு போனான்னு தெரியாது. எதிர் வீட்டு மாடிக்கு போறான். அந்த பெண்ணு இந்த பையனோட கைய கண்ணுல ஒத்திக்கிறா, இந்த பையனோட கைக்கு முத்தம் கொடுக்குறான். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுன்ட்டு. மறுநாள் அந்த பையன் வந்தான் வீட்டுக்கு. தம்பி இங்க வாடா, அந்த எதிர் வீட்டுக்கு போனிய நீ நேத்து, இந்த பொண்ணு உன் கையை கண்ணுல ஒத்திக்கின்னு கைக்கு முத்தம் கொடுத்தாலே எதுக்குடா? அதுவாங்க ஐயா, நான் நேத்து உங்க காலை பிடிச்சி விட்டேன்ல, உங்க காலை பிடிச்சி விட்ட கை புண்ணியம் பண்ண கை, அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கலையா, அதனால அந்த என்னோட கைக்கு முத்தம் கொடுத்தாங்க. இவர் மனசுல நினைக்கிறாரு, ஏண்டா அப்பா, அந்த பொண்ணு ஊனு ஒரு கஞ்சாட காமிச்சதுன்னா அந்த பொண்ணோட காலுக்கே முத்தம் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன், கல்யாணம் பண்ணி கூட்டு போலான் இருக்கிறேன். அந்த பொண்ணு என் காலை பிடிச்ச கைக்கா முத்தம் கொடுக்கணும், இப்படி ஒரு நிலைமையா எனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவரை வழி அனுப்புறதுக்காக நிறைய பேர் வராங்க. அந்த நிறைய பேரோட சேர்ந்த ஒரு கூட்டத்துல அந்த பெண்ணு வரா. பாக்குறாரு, அந்த பெண்ணை விட்டு பிரியறதுக்கு மனசும் இல்லை. ஆனா அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கவும் முடியல. ஏன்னா இவரு மேதை, புகழ் புகழ் புகழ், இவரை சுத்தி கொண்டே இருக்கிறது அந்த புகழ். அதனால
பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு அரை மனசோட அந்த இடத்துல இருந்து அவர் விடை பெறுறாரு. இங்க பாத்தீங்களா, இந்த புகழை ஏந்ததுனால, இந்த புகழை அவர் சுமந்ததுனால அவர் அடைஞ்ச நிலைமையை பாத்தீங்களா? எப்படி ஒரு நிலைமை பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய புகழை அடைஞ்சிட்டா நல்ல நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், வசதியா இருக்கலாம் அப்படின்ட்டு. இதைதான் நிறைய தடவை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, மணி கான்ட் பை ஹாப்பினஸ் பட் இட் கேன் சால்வ் அவர் 99% ப்ராப்ளம். அதாவது பிரச்சனைகளை தான் தீர்க்கும், அதனால சந்தோஷம் வராது. இதனாலதான் நிறைய பேர் காசு வச்சிருக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பணம் மட்டுமே சந்தோஷத்தை தராது, புகழ் மட்டுமே சந்தோஷத்தை தராது, இதை தாண்டிய சந்தோஷங்கள் இருக்கு. அதனால இந்த புகழ் அடைஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்காக கஷ்டப்படலாம், உழைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த புகழ் நமக்கே சில நேரங்கள்ல விரோதியா இருந்துருது, நம்மளுடைய ஆசைகளை அதுக்கு தடை போட்டுடுது. எனவே நாம் இந்த புகழெல்லாம் அடையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த புகழ் அடைஞ்சவங்களுடைய நிலைமையை பார்க்கணும். அதனால நாம இனிமேட்டாவது இது போல ஒரு பிரபலங்களை வெளியில பார்த்தோம்னா அவங்கள சுதந்திரமா விடுவோம். ஐயா ஒரு ஆட்டோகிராஃபு, ஐயா ஒரு செல்ஃபின்னு கேட்காம, அவங்களும் ஒரு மனுஷன் தானே, அவங்களும் கடைக்கு வரணும் தானே, அவங்களும் பீச்சுக்கு வரணும் தானே, அவங்களும் கோயிலுக்கு வரணும் தானே, அவங்களும் தேட்டருக்கு போகணும் தானே, அவங்களும் எங்கேயாவது போகணும் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாமளும் இனிமேட்டு இந்த புகழானவங்களை அதிகமா தொந்தரவு பண்ணாம வாழ கத்துக்குவோம். நன்றி, வணக்கம். அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் சபலம் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். இந்த கதை பாருங்க, சென்னை இந்தோசிலோன் எக்ஸ்பிரஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையை நம்ம முழுசா நம்ம கேட்டோம்னா தான் யாருக்கு சபலம், என்ன சபலம் அனைத்தும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். வழக்கமான ரயில் பயணங்கள் தான். ரயில் பயணங்கள்ல கதைகளுக்கு பஞ்சமா என்ன? ஆயிரம் கதைகள், ஏன் லட்சம் கோடி கதைகள் கூட ரயில் பயணங்களில் ஏற்படுகிறது. அதுல இது ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு கதை. இரவு 8 மணிக்கு இந்தோசிலோன் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கி புறப்படுது, தயாரா இருக்கு. அந்த காலத்துல நடக்கூடிய காட்சி பாருங்க. இந்த ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு பெட்டிகள் இருக்கும், வெறும் பலகை மட்டும் போட்டு அதுல அமர்ந்து கொள்ள போற மாதிரி இருக்கும். இப்ப அந்த 3ஆம் வகுப்பு பெட்டிகள்லாம் இல்ல. அப்படி ஒரு பெட்டிகள்லாம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா முன்பதிவு இல்லாம பயணிகள் ஏறக்கூடிய இடத்துல அந்த காலத்துல சில சிறுவர்கள் ஒரு வேலை செய்யறாங்க. என்னன்னா இடம் முடிச்சு கொடுக்கறது. இடம் முடிச்சா துண்டு போட்டு இடம் முடிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த வேலைகளை அந்த சிறுவர்கள் வறுமையின் காரணமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் அந்த காட்சிகள், ரயில் நிலைய காட்சிகள்லாம் இருக்கு. அதுல அடிச்சு பிடிச்சு அவங்கவுங்க ஏறி உக்காந்துக்கிறாங்க. முன்னாடியே கொஞ்சம் ஏறி உக்காந்தவங்க சில பேர் அதிக இடத்த பிடிச்சி சில பேர் படுத்துக்கவும் செய்யறாங்க, சில பேர் கீழேயும் உட்காந்துருக்காங்க, சிலர் பலகையிலும் உட்காந்துருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு ஆள் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், 10 பெட்டிகளை தேடுறான் இடத்த. 1 2 இல்ல, 10 பெட்டி. எங்க உட்காரலாம், அவருக்கு ரயில் பயணம் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இளம் பெண்கள், அழகான பெண்கள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து கண்டுபிடிக்கணும்ட்டு கண்டுபிடிச்சு தேடி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு உட்கார்றான். ஏன்னா அவருக்கு சபலம், போகும்போது கொஞ்சம் குளிர்ச்சியா போவோமே அப்படின்னு அவருக்கு. அந்த பெட்டியில பாத்தீங்கன்னா அவனுக்கு எதிரில் பாத்தீங்கன்னா சந்திரா, அவரோட கணவர் குமரேஷ், சிறுபிள்ளை குழந்தை மூர்த்தி, இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த குமரேஷ் ஒரு தூக்க கலக்கத்துல இருக்கிற மாதிரி கண்ணை மூடி இருக்காரு. முழுசா மூடல, ஒரு முக்கா கண்ணை மூடி கால் கண்ணால என்ன நடக்குதுன்னு காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. பார்த்தா இந்த ஏறி உட்கார்ந்த வாலிபன் உட்கார்ந்ததுல இருந்து இந்த சந்திராவை நோட்டம் விடுறதுலயே இருக்கிறான். ஏன்னா அழகுன்னா அழகு, சந்திரா அப்படி ஒரு அழகு, அழகான பெண். அந்த பொண்ணு அழகா இருக்கிறா என்ற ஒரே காரணத்துக்காக தான் குமரேஷ் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சான். ஆனா அழகான பொண்ணு மட்டும் இல்லைங்க, ரொம்ப புத்திசாலியான பெண். அழகான மனைவிகளை அமையறத விட இதை போல புத்திசாலியான அன்பான மனைவிகளை அமையறதும் ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. ஆனா ரமேஷுக்கு மிகப்பெரிய கொடுப்பனை. என்ன கொடுப்பனைன்னா, அழகான பெண்ணும் கிடைச்சிருக்கு, புத்திசாலியான பெண்ணும் கிடைச்சிருக்கு.
இப்படிப்பட்ட பெண்ணோட இவர் மனைவியோட பயணம் போகும்போது இந்த வாலிபன் பார்க்கறான், அவனுக்கு சபலம் இருக்கு. ஆனா அத ரமேஷ் அரக்கண்ணால பாக்குறான். ஏன்னா தான் மனைவி என்ன ரியாக்ஷன் பண்ண போறான்ட்டு. அந்த நேரத்துல எதிரில் ஒரு பாட்டி, பாட்டின்னா பல்லு இல்லாத ஒரு பாட்டி. அந்த பாட்டி குழந்தைய பார்த்து, என்னடா கண்ணு ஊருக்கு போறியா? அப்பா கூட போறீங்களா? அம்மா கூட போறீங்களா? உன் பேரு என்னப்பா? அந்த குழந்தை அந்த மழையில மொழியில மூர்த்தி அப்படின்னு சொல்றான். சரி சரி, உங்க அப்பா பேரு என்ன? உங்க அப்பா பேரு ரமேஷ். உங்க அம்மா பேரு என்ன அப்படின்னு இந்த பாட்டி கேட்கறதுக்குள்ள இந்த குழந்தை திரும்பிச்சு, ஓம் பேரு என்ன அப்படின்னு கேட்டான் பாருங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே சிரிப்பு. என்ன பாட்டி மட்டும் தான் கேள்வி கேட்கணுமா? குழந்தை கேள்வி கேட்க கூடாதா? அதிகப்படியான எல்லாம் அந்த இடமே சிரிப்பா சிரிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியில சிரிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாவே ஒருத்தர் சிரிக்கிறாரு, இந்த சந்திராவுக்கு எதிரில் இருக்கிற வாலிபர். அவரோட சிரிப்பு சத்தத்துல இந்த சந்திரா அந்த வாலிபரை நிமிந்து முதல் முறையா பாக்குறா. பார்த்த உடனே ஒரு ஆச்சரியமா அந்த வாலிபரை ஒரு நிமிஷம் உத்து பாக்குறா. ஏன்னா என்னமோ பார்க்கணும்னு தோணி இருக்கு சந்திராவுக்கு. அதனாலதான் உத்து நல்லா பாக்குறான் அந்த வாலிபனை. பார்த்த உடனே ரமேஷ்க்கு இங்க கோபம் ஏறுது. இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு. ஆகட்டும் ஆகட்டும், இது எது வரைக்கும் தான் போகுதுன்னு பார்ப்போம், வண்டி திருச்சி வரைக்கும் தானே போவோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அரக்கண்ணால பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஒன்னு ரெண்டு முறை இந்த சந்திரா அந்த வாலிபனை பார்க்கறதும் அந்த வாலிபன் சந்திராவை பார்க்கறதும் இப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா சந்திரா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு தூக்கம் வருது. இந்த குழந்தைய தூங்க வைக்கிறான் சந்திரா. அந்த தாளாட்டி கொஞ்சம் தட்டி கொடுத்து முத்தம் கொடுத்து அந்த குழந்தைய தூங்க வச்சு ரமேஷோட துண்டை எடுத்து போட்டு கீழே படிக்க வச்சுட்டு சந்திராவும் படுத்து தூங்குறான். ஆனா அந்த வாலிபன் என்ன திரும்ப பண்றான், இந்த சந்திராவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் விடாம. ரமேஷுக்கா கோபம் ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க என்னடா இது நடக்குது, என்னதான்டா இங்க நடக்குதுன்ட்டு இவன் கட்டுப்படுத்திக்கிட்டு, சரி இது எது வரைக்கும் தான் போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சந்திரா தூங்க ஆரம்பிச்சிடுறா. இந்த குழந்தை அப்பப்ப குழந்தை சினுங்குது. சினுங்கும் போதெல்லாம் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து தட்டி கொடுத்து தூங்க வச்சு படுக்க வைக்கிறா சந்திரா. இப்படி சூழ்நிலை இந்த ட்ரெயினே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் வேகமா அந்த ரயில் போற வேகத்துல இந்த எல்லாருமே அசதியாகி தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப இந்த ரயில் பாத்தீங்கன்னா விழுப்புரத்தை தாண்டுது. விழுப்புரத்தை தாண்டும் போது எல்லாரும் தூக்கத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த வாலிபன் சந்திராவை லேசா சீண்டி பார்க்கறான் காலால சீண்டி பார்த்தோடனே ரமேஷ்க்கு ஒரே கோபம். ஆனா சந்திராவுக்கு தூக்கத்துல இருக்கிறதுனால தெரியல. இந்த குழந்தை தான் ஏதோ சீண்டுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைய தட்டி கொடுத்து தூங்க வச்சுக்கிறான். இந்த ரமேஷுக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏறுது. இந்த ரமேஷனுடைய கற்பனை, சந்திராவனுடைய கணவனுடைய கற்பனை பாருங்க எங்கெங்கயோ போகுது. இவ இப்படிப்பட்டவளோ, இவ தான் இந்த வாலிபனை வர வச்சிருப்பாளோ ட்ரெயின்ல, இவங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்குமோ, ஸ்நேகம் இருக்குமோ, காதல் இருக்குமோ, என்னென்னமோ கற்பனை ஓடுது. யார் மனசுல? ரமேஷ் மனசுல. இவருக்கு ஒரு பக்கம் சம்பளம் இருக்க வாலிபனுக்குன்னா ரமேஷுக்கு இன்னொரு பக்கம் கற்பனை பலவாறு ஓடுது ட்ரெயினோட வேகமா. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது வண்டி விழுப்புரத்துல இருந்து கடலூரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நெல்லிக்குப்பம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டுது. நெல்லிக்குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டும் போது இந்த குழந்தை அழுகுது. உடனே ரமேஷ் இந்த குழந்தைய தூக்கி தாளாட்டுற மாதிரி தூக்கி எடுத்துக்கிட்டு அற வைக்கிற மாதிரி தூக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு குழந்தைய வெளியில வீசிடுறான் ட்ரெயின்ல இருந்து. ஏன்னா இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ, இந்த குழந்தை நமக்கு இடையூறா இருக்க வேணாம். அவ ஆசைப்பட்ட பையனோட அவனோடைய போட்டோம். இப்ப நாம அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நாம கண்காணாத இடத்துக்கு நாம போயிடுவோம். நான் தனியாள், சந்திரா தனியாள், எங்களுக்கு இடையூறா இருந்த குழந்தை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைய தூக்கி வீசிடுறான். அந்த நேரம் பார்த்து இந்த சந்திராவோட கன்னத்துல கொஞ்சம் அழுத்தமா அந்த வாலிபன் கைய வச்சு அழுத்துறான். உடனே சந்திரா எழுந்திருச்சா. அடி பலார் பலார் பலார்னு அந்த வாலிபனை அடிச்சு, என்னடா நினைச்சிருக்கிற நீனு, செத்து போன எங்க அண்ணன் மாதிரி இருக்கிற அப்படின்றதுனால உன்னை ஒரு 2 தடவை பார்த்தேன் நானு, இதுக்காக நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறியான்னு அடிக்கிறா. சத்தத்தை கேட்டு ரமேஷ் அந்த இடத்துக்கு வரான். அத்தான் இவன் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா அப்படின்னு சொல்றா.
இப்ப அந்த இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வாலிபனை வந்து கடுமையான சண்டை போடுறாங்க. கடுமையான சண்டை போட்டு திட்டி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாலிபன் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போயிடலான் இருக்கிறான். இந்த கலவரத்துக்கு நடுவுல சந்திரா குழந்தைய வந்து மறந்துட்டான். குழந்தைய மறந்துட்டதுக்கு அப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் யோசிக்கிறான். ஐயோயோ, அவசரப்பட்டுட்டுமே, நாம இதை போல செஞ்சிருக்க கூடாதாச்சே, தப்பு அப்படின்னு ரமேஷ்க்கு அப்பதான் வந்து எண்ணம் வருது. இந்த எண்ணம் ரமேஷ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அழுதுகிட்டே குழந்தை எங்க அப்படின்னு சந்திரா கேட்கறான். ரமேஷ் தோ பக்கத்துல தான் இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு கடலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி நிற்கும் போது சந்திராவும் ரமேஷும் இறங்குறாங்க. அந்த குழந்தை பாறையில விழுந்துதா, முள்ளுல விழுந்துதா, வயல்ல விழுந்துதா, ஆத்துல விழுந்துதா, மணல்ல விழுந்துதா, உயிரோட இருக்கா, உயிர் இல்லையா, துடிச்சுக்கிட்டு இருக்கா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தோருக்கு 2 மைல்ல நம்ம போய் குழந்தைய காப்பாத்திடலாம் அப்படின்னு ரமேஷும் சந்திராவும் நினைக்கிறாங்க. இந்த வாலிபனும் அசிங்கம் தாங்காம இறங்கி வேற பெட்டிக்கு போயிடுறான். இப்படியாக கலைஞர் அவர்கள் இந்த கதையை முடிக்கிறாரு. இந்த கதையில பாருங்க, சபலம் யாருக்கு ஏற்பட்டது? வாலிபனுக்கு ஏற்பட்டது. இந்த வாலிபனுக்கு ஏற்பட்ட சபலம் சந்திராவை அடையணும் அப்படின்றதுதான் அன்னைக்கு. ஆனா சந்திராவின் கணவன் ரமேஷுக்கு ஏற்பட்ட சபலம் பாருங்க, சந்திரா வேற ஒருவனோட தொடர்பில் இருந்ததாகவும் அவனுக்கு தான் இந்த குழந்தை பிறந்ததாகவும் தனக்கு பிறக்கவில்லைன்னு இவரோட சபலம் தான் அதிகமாயிடுச்சு. இது சபலமாகவும் இருக்கலாம், சந்தேகமாகவும் இருக்கலாம். இத போல நிறைய நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நாம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் முன்ன பின்ன நிதானமா யோசிச்சு நாம செய்யணும். நாம என்னைக்குமே பெண்கள் ஒரு ஆணோட பேசணும் உடனேவோ, பார்த்த உடனேவோ, பழகின உடனேவோ அதை உடனே நாம தப்பா எடுத்துக்கூடாது. இவர்களுக்கு தன் சகோதரன் என்ற எண்ணத்துல தான் பார்த்திருக்கிறா சந்திரா. ஆனா இந்த வாலிபனுக்கு தான் தப்பான எண்ணம் இருந்திருக்கு. இப்படி சபலப்படுபவர்கள் அதிகமாக ஆண்களாகவே அதிகமாக இருக்கிறார்கள். அதனால நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு சிந்தித்து செயல்படணும் அப்படின்றத இந்த கதை மூலியமா நமக்கு மறைமுகமா உணர்த்தி இருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ஆதரிக்கிறார் என்ற கதையினை கேட்க இருக்கிறோம். ஆதரவு. எப்பயுமே நாம ஒரு நேரம் ஒருத்தர் ஆதரிப்போம், ஆதரிக்கிறவரை எதிர்க்கவும் செய்வோம், எதிர்ப்பவரை ஆதரிக்கவும் செய்வோம். இதுதான் நம்ம மன இயல்பு. இதே நம்ம அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா யார் யாரை ஆதரிப்பாங்க, யார் யாரை எதிர்ப்பாங்க, எப்ப ஆதரிப்பாங்க, எப்ப எதிர்ப்பாங்க, இதை கணிக்கவே முடியாது. ஏன்னா அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. புண்ணிய கோடி பேருக்கேற்ற மாதிரியே மிகப்பெரிய ஒரு புண்ணியவன் தான் இந்த புண்ணிய கோடி. ஏன்னா மக்களுக்கு புண்ணியப்படக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் இவர் தான் முன்னெடுப்பார். ஏதாவது தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனையா உடனே போராட்டம் கர்ஜனை செய்வார். கர்ஜிக்கிறதுனா சாதாரண கர்ஜனை இல்லை. அந்த தொழிற்சங்கவாதிகளும் தொழிற்சங்க தலைவர் கூட அப்படி ஒரு சவுண்டு கொடுக்க மாட்டாங்க. சவுண்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசுவார். இவர் பேசுறத பார்த்தா இவர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துற மாதிரியும், இவரால தான் இந்த போராட்டமே நடக்கிற மாதிரியும், இவர் இந்த போராட்டம் வெற்றி பெற வரைக்கும் ஓய மாட்டார், தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், குளிக்க மாட்டார், பல்லு கூட விளக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களுக்கு இருக்கும். அந்த தொழிற்சங்கவாதிகளுக்கும் இதே நிலைமை தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் போராட்டம் தோல்வி அடைந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களையும் இவரே சொல்லிட்டு அடுத்த போராட்டத்துக்கு மைக்கு எடுத்துன்னு கிளம்பிடுவார். எங்க மைக்கு கிடைக்கும், எங்க பேசலாம் அப்படின்னு கிளம்பிடுவார். இவரு தன்னோட கழுத்துல எவ்வளவு மாலை விழுது, அதுல எவ்வளவு பூ இருக்கு, இந்த பூல அதை காய்ச்சி நம்ம ரோஜா பூ குடிப்போமா, இப்படிலாம் ஒரு கணக்கு போடுவார். அடுத்து அன்னதானம் நடக்குதா, பிராமணர்கள் 1000 பேருக்கு அன்னதானம் அப்படின்வார். பிராமணர்கள் நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். அதனால அவங்களுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் போடணும்
அப்படின்னு இவரு என்ன பண்ணுவாரு, அந்த வேலையில மும்முரமா இறங்குவார். பணத்தை திரட்டுவார், எல்லாம் செய்வார். அன்னதானத்துல முக்கியமான பங்கு இவருதான் தான் இருக்கும். என்ன பங்குன்னா, சாப்பிட்டு ஏப்பம் விடுற பங்கு. அது அந்த வேலைய நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டு ஏப்பம் விட்டு வருவார். இப்படி ஒரு அருமையான ஒரு மனிதர், இவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு மனிதர் தான் அந்த புண்ணிய கோடி. ஆனா கதைக்கேத்த மாதிரி அவருக்கு ஒரு அருமையான பெயர் புண்ணிய கோடி. அதே நகரமன்றத்துல வெள்ளையப்ப பிள்ளை அப்படின்ற ஒரு நகர தலைவரா இருந்தார். நகர சபை தலைவர், சேர்மேனா இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா, அவரை நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டோம்னா, அவ்வளவு நல்லவருன்னும் சொல்ல முடியாது, அவ்வளோ கெட்டவருன்னும் சொல்ல முடியாது. அவர் கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி நல்ல குணமும் இருக்கு, நகரத்துக்கு நல்லது செய்யணும்னு இருக்கு. இருந்தாலும் அவரோட போக்குக்கு அவர் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இருக்கு. அவருக்கு ஒரு நல்ல பேர் நகரமன்றத்துல. இவரு புண்ணிய கொடி இவரோட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலைகளும் பார்ப்பார். ஆத்துல வெள்ளம் வந்தப்ப நகர சபை சார்பா போயிட்டு, இந்த மூட்டையை பிடி, மண்ணை பிடி, போடு, அங்க போடு, இங்க கட்டு, இங்க அணை அப்படின்னு சொல்லிட்டு வேர்வை சிந்தாம உடல் உழைக்காம தான் தான் ஆற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஊர் பூரா போய் பேர் வாங்குவார். இவரை நாடறிஞ்சவரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இல்ல ஒரு மாநிலத்திலே பெரிய முக்கிய அரசியல்வாதியா இல்ல. இல்ல அந்த மாவட்டத்துல முக்கிய புள்ளியா இல்ல. ஆனா அந்த ஊர்ல ஒரு முக்கிய புள்ளியா இருக்காரு, முக்கியமானவரா இருக்காரு புண்ணிய கோடி. நோகாம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார். இவரு நம்ம இவருக்கு ஆதரவா வெள்ளையப்பனுக்கு ஆதரவா இருக்கிறார். வெள்ளையப்பன் நகர சபை தேர்தல் வருது. அதனால அவர் என்ன பண்றாரு, நகர சபையில ஒரு தீர்மானம் போடுறாரு. நகராட்சிக்கு உட்பட்ட எல்லா சாலைகளும் தார் போட்டுடணும், நகர சபை கட்டடத்தை புதுப்பிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் போட்டு அதற்கான வேலையை செய்யறாரு. சரி, நகர சபை கட்டடத்தை புதுப்பிக்கிற வரைக்கும் எங்க போறது நம்ம ஆபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது புண்ணியகோடி சொல்றாரு, எதுக்கு, என் வீடு சும்மா தானே இருக்கு, பயன்படுத்திங்க, அப்படி நான் இனாமாவே கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஊர் புறா ஒரு பேர், இப்ப இதுல ஒரு பேர் வாங்குறாரு புண்ணியகோடி. நகர சபைக்கு அலுவலக கட்டடத்தை ஃப்ரீயா கொடுத்துருக்கிறாரு புண்ணியகோடி. நகர சபை கட்டடம் புது கட்டடமும் திறப்பு ஆயிடுச்சு. இங்க இருந்து காலி பண்ணின்னு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவர் என்ன கேக்குறாரு, எனக்கு வாடகைலாம் வேணாம், ஆனா என் கட்டடத்தை நீங்க கொஞ்சம் சேதாரம் பண்ணிட்டீங்க, அதுக்கு வெள்ளை அடிச்சு பராமரிப்பு பண்ணிலாம் பண்ணணும், ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. 10,000 ரூபாய்னா இது அந்த காலத்துல 10,000 என்பது அதிகமான பணம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஓலை அனுப்புறாரு. அதுவும் ரகசியமா, ஏன்னா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல. தெரிஞ்சுட்டா என்னடா இந்த ஆளு ஏனாமா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாடகையோட அதிகமான காசா கேட்கறான்னு நினைப்பாங்களே. அத கேட்கிறாரு. அப்ப நகர சபை மறுத்துடுது. நகராட்சி எலெக்ஷனும் நடந்து முடிஞ்சது பார்த்தோம்னா நம்ம வெள்ளையப்ப பிள்ளை தோத்துறாரு. இப்ப ராஜநிலையத்தார் புதிய நகர சபை தலைவரா வந்துடுறாங்க. அந்த புதிய நகர சபை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த புண்ணிய கோடி எழுதுறார், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நகராட்சி தரணும்ட்டு. அந்த புதிய நகர சபை சொல்லிடுது, இது எங்களுக்கு தெரியாது, இது ஏற்கனவே இருந்த நகர சபைக்கு நீங்க தான் கொடுத்தீங்க தான் நம்ம இடத்த, அதனால எங்கிட்ட இந்த கடிதாசில அனுப்பாதீங்க, இது நீங்க அவங்ககிட்டே பேசி பைசல் பண்ணீங்கன்ட்டு இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ராஜநிலையத்தாரும் இவரோட மனுவை நிராகரிச்சிடுறாங்க. இப்ப ராஜநிலையத்தாருக்கு எதிராக கொந்தளிக்கிறார். ஏன்னா அவர் ராஜநிலையத்துக்கு எதிராக கொந்தளிக்காரனும் 10,000 ரூபாய் பணத்துக்காக தானே தவிர பொதுநல தொண்டுலாம் கிடையாது. அதான் ஊர்ல சொல்றது என்னது, இந்த நகர சபைக்கு இவர் சரியான ஆள் இல்ல, இவர் தப்பான போக்குல போறார், இவர் நிறைய ஊழல் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய கோடி கொந்தளிக்கிறாரு. ஏன்னா 10,000 ரூபாய் இவருக்கு தரலன்ட்டு பார்த்தாங்க. அவதூறா வழக்கு போட்டது, அவதூறா பேசினதுனால புண்ணிய கோடி மேல மான நஷ்ட வழக்கு போட்டு 10,000 ரூபாய் கட்டணும்னு தீர்ப்பாகி போச்சு. இது உடனே புண்ணிய கோடி என்ன பண்ணாரு, மக்களே உங்களுக்காக தான் நான் உழைக்க போனேன், உங்களுக்காக தான் நான் கேள்வி கேட்டேன், அதனால தானே என் மேல இவ்வளவு இது 10,000 ரூபாய் அபராதம் போட்டாங்கன்னொன்னே மக்கள் எல்லாம் உண்டியில் குளிக்க வசூல் பண்ணி பணத்தை கொடுத்தாங்க. அந்த பணத்தை இவரு பேர்ல கொண்டு போயிட்டு ஃபைனை கட்டிட்டார். 10,000 ரூபாய் அபராதத்தை மான நஷ்ட வழக்குக்கு கட்டிட்டார். இப்ப கடுங்கோபத்துல இருக்கிறாரு ராஜநிலையத்தார் பேர்ல. அவங்களுக்கு எதிராக பயங்கர பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மறுபடியும் கொஞ்ச நாள் சின்ன மறுபடியும்
நகரசபைக்கு தேர்தல் வருது. தேர்தல் வந்தா இப்ப ராஜநிலையத்தாரும் தோக்குறாங்க. தோத்துட்டு இப்ப வேற ஒருத்தர் வர்றாரு, புதிய நகரசபை தலைவர். புதிய நகரசபை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் இவரு வெள்ளையப்ப பிள்ளை அளவுக்கு நல்லவரெல்லாம் இல்ல. இவர் ஏற்கனவே தீய எண்ணம் படைத்தவர். இப்ப வெள்ளையப்ப பிள்ளைன்னு ஒரு நகரசபை தலைவர் இருந்தாரு. அவர்கிட்ட வாடகை கூப்பிட்டாரு. அந்த வாடகைக்கு இல்ல, இனாமா கொடுத்தாரு. அந்த காசை அவரு தரல. அதுக்கு அடுத்து வந்த ராஜநிலையத்தார் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் தரல. இப்ப அதுக்கு அடுத்த நகரசபை தலைவர் சேர்மனும் வந்துட்டாங்க. இப்பயும் அவர் மனு போடுறார். மனு போட்டு கேட்கிறார். அதுக்கு நடுவுல அந்த நகரசபை தலைவர் மேல ஊர் புறா மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. கூட்டம் போட்டு புண்ணிய கொடி நகரசபை தலைவருக்கு எதிரா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். புண்ணிய கோடியினுடைய காரியதர்சி அவரோட பிஏ நகரசபை தலைவரை பயங்கர கடுமையா பேசுறார், புது நகரசபை தலைவரை. ஆனா புண்ணிய கோடி எழுந்திரிச்சு இப்ப பேச போறாருன்றாங்க. மக்கள் எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கிறாங்க. இவரு கர்ஜனிக்கு அந்த நகர மன்றமே பயந்து தானா ஆகணும் அப்படின்ட்டு எழுந்திருச்சு சத்தமே இல்லாம ஒரே வார்த்தையில நான் புதிய நகரமன்ற தலைவரை ஆதரிக்கிறேன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அமைதியா போயிட்டார். மக்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடந்தது அங்கன்ட்டு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒப்பந்தாச்சு என்ன ஏதுன்னு புரியவே இல்லை மக்களுக்கு. ஆனா மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியாத ஒரு ரகசியம், புண்ணிய கோடிக்கு அந்த கட்டிட பராமரிப்புக்கு 10,000 ரூபாய் பணம் நகராட்சி சார்பா கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மான நஷ்ட வழக்குல 10,000 ரூபாய் தண்டம் அபராதம் கட்டினார்ல, அதையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. 10 20,000 ரூபாய் காசை வாங்கினதுனால இப்ப புண்ணிய கோடி என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப புரியுதுங்களா ஏன் அரசியல்ல ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற காரணத்தை ஒரு சிறுகதை மூலியமா அந்த காலத்திலே டாக்டர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்களா. தன்னுடைய எழுத்துனால பதிவு வச்சிருக்கார். அதே நிலைதான் இன்று வரை மக்களுக்கு தெரியாம பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அருமையான தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் பனங்குலை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். கமலம் அவள் ஒரு அனாதை. அவளோட அப்பா கொலை செஞ்சிட்டாரு அப்படின்னுட்டு குற்றம் சுமத்தப்பட்டார். அதனால தலைமறைவு வாழ்க்கை வாழலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. அம்மா மீனாட்சி கஷ்டப்பட்டு வளர்த்தவ. அப்பப்ப சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம், இட்லி கடை, அங்காடி வியாபாரம், இளநீர் கடை, பண நொங்கு கடை இப்படின்னு கடையை வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தா. ஆனா அவளும் தன்னோட துயரத்தை எண்ணி ஏங்கி 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 மன வருத்தத்துல அவளும் ஒரு நாள் இறந்துட்டா. அதனால கமலம் இப்போது ஆதரவின்றி அனாதையாக நிற்கிறாள். கமலம் இப்ப பணநுங்கு சீசனு. அதனால பணநுங்குகளை விலைக்கு வாங்கி குறைவான லாபத்துக்கு விற்று அவ ஏதோ வயிற்ற கழுவிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துலதான் அவளை ஒருத்தவன் சந்திக்கிறான், வேலன். அவனும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் தான். அந்த ஆசிரமத்துல யாரும் இல்லாம அவனை சின்ன வயசுல இருந்து வளர்த்து எடுத்து இருக்கிறாங்க. அவன் இப்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். அவன் கமலத்துக்கிட்ட நொங்கு வாங்கினான். கமலத்தை பார்த்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது கமலம். அதனால ஒரு நாள் வாங்கினான், இன்னொரு நாளும் வாங்கினான். தினமும் கமலத்துக்கிட்ட நொங்கு வாங்க ஆரம்பிச்சான். வேலை நொங்கு வாங்கலன்னா கமலத்துக்கு வியாபாரம் ஆன மாதிரியே இருக்காது. கமலத்துக்கிட்ட போய் நொங்கு வாங்கி சாப்பிடலன்னா வேலனுக்கு அன்னைய நாள் வயிறு ரொம்பின மாதிரியே இருக்காது. இப்படி ஒரு உணர்வு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. இப்படிப்பட்ட ஒரு உணர்வோட இருக்கும்போதுதான் ஒரு நாள் கமலத்துக்கிட்ட மெல்ல பேச்சு கொடுக்குறான். நீ யாருமா, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லையா அப்படின்னோடனே கமலம் சொல்றா, இல்ல எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு கமலம் சொல்றான். இதை கேட்ட உடனே வேலன் சொல்றான், எனக்கும் தான் ஆதரவு இல்லை, நானும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அதனால 2 அனாதைகள் இப்போது ஒன்று சேர்ந்து விட்டோம். இந்த அனாதை என்ற வார்த்தைக்கு இப்போது இடமே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு வேலம் சொல்லிட்டு, இப்ப இந்த நுங்குலாம் எங்க வாங்குற அப்படின்னு கமலத்துக்கிட்ட கேட்டான். கமலம் சொல்றா, அதை நான் வியாபாரி கிட்ட வாங்கியே தான் விற்கிறேன்ட்டு. வேலை சொல்றான், சரி நாளைக்கு நானே எடுத்துன்னு வரேன் நுங்கு அப்படின்ட்டு மரத்துல இருந்து நொங்கு வெட்டிக்கிட்டு வந்து ஒரு 5 கொலை நொங்கு எடுத்துன்னு வந்து கமலத்துக்கிட்ட கொடுக்குறான். இந்தா, இந்த நுங்குக்கெல்லாம் எனக்கு காசு வேணாம், இதை வித்து அந்த காசை நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஓங்கி ஒரே அடி வேலம் தலையில. யார் அடிக்கிறதுன்னா, முருகானந்த மோகன கான சபாவின் உரிமையாளர் மோதக விநாயகம் பிள்ளை. முரட்டு ஆளு. அவர் மட்டும் தனியா வரல, ஆளுங்களை கூட்டின்னு வந்து ஒரே அடி வேலம் தலையில. அடிச்ச அடியில மயங்கி கீழே விழுந்துட்டான். கமலம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறா, தண்ணி எட்டு முகத்துல தெளிக்கிறா, முந்தானையால வேலனுக்கு விசிறி இல்லாம விடுறா. பார்த்தா வேலன் மூர்ச்சையாகி மயக்கத்துல கிடக்குறான். அவன் எழுந்திருக்கவே இல்லை. இவளுக்கா ஒரே பதட்டமா இருக்கு. பணங்குலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு 2 அடி தான் திரும்பி இருப்பாரு வேத விநாயகம் பிள்ளை. திரும்பின உடனே கமலத்தை பாக்குறாரு. கமலத்து மேல ஒரு ஆசை. அவர் ஏற்கனவே ஊர்ல இருக்கிற புறம்போக்கு நிலங்கள்லாம் தன்னுடைய ஆக்கிக்கணும். அதனால இந்த புறம்போக்கு நிலத்துல இருந்த பனைமரத்தையும் ஏமரம் சொல்லிதான் இன்னைக்கு சண்டைக்கு வந்திருக்கிறாரு. இப்ப யாரும் ஆதரவு இல்லாம இருக்கிற கமலத்தையும் பட்டா போட்டுக்கலாம், தன்னுடைய ஆக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில கமலத்துக்கிட்ட வந்து, ஏமா பண்ண, உனக்கு பணம் கொலை வேணா என்கிட்ட கேட்க கூடாது, நான் கொடுக்க மாட்டேன், கண்ட பயலெல்லாம் நம்பின்னு கிடக்குற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆசையா அந்த பணங்குள்ளைகளை கொடுத்துட்டு போறார். ஏன் அச்சாரம் போட்டுட்டு போறார். யார? கமலத்தை அடையிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆசை. அதுக்காக வந்து அட்வான்ஸ் புக்கிங் இந்த 5 பணங்குள்ள கொடுத்துட்டு போயிட்டார். இவளுக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா வேலை இன்னும் மயக்கத்துல இருக்கிறான். தன்னுடைய குடிசைக்கு கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் சாயந்தரமா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சான் வேலை எழுந்ததுக்கு அப்புறம், நான் கொஞ்ச நேரம் சென்று வேலை போறேன்னா, கமலம் நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு அப்படின்ட்டு அவனை அங்கேயே தங்க வச்சுட்டான். ஏன்? அனாதை இணைந்து அனாதை என்ற சொல்லை விரட்டிவிட்டு புதிய இல்லற வாழ்வு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு ஆசை. அதனால 2 உள்ளங்களும் 2 கலந்து அங்க ஒரு புது வாழ்வு தொடங்கி வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு வராங்க. ஆனா அனாதை பொண்ணாச்சே, ஆள் இல்லாத ஆளாச்சே, நாம பட்டா போட்டுடலாம், நாம வளைச்சு போட்டுடலாம் நினைச்சோமே, இந்த பையன் ஆசை வார்த்தை சொல்லி வளைச்சு போட்டானே அப்படின்னு இந்த விநாயகன் பிள்ளைக்கு ஒரே வந்து கோவம். இவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், பிரிச்சு நான் இந்த பொண்ணை அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு இவரு ஒரு எண்ணம் பண்றார். ஒரு நாள் இரவு காதலர்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பெரியவர் நரைச்ச தாடி மீசையோட பெரிய முடி வச்சுக்கிட்டு வந்து கதவை தட்டுறாரு. கமலம் கமலம் அப்படின்றாரு. கமலம் வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தா யாரோ ஒரு பெரியவர். நாதாம்மா உங்க அப்பா ஐயாசாமி, நீ வயிற்றுல இருக்கும்போதே நான் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டேன், பாவி நான் தாம்மா அப்படின்னு அழுகுறாரு. கமலம் அழுவுறா. அவங்க அப்பாவை பார்த்த உடனே அழுவுறா. மா, உங்க அண்ணன் வேலம் கூட அனாத ஆசிரமத்துல வளர்ந்தானா, என்னோட எதிரிங்க தான் தூக்கிட்டு போனாங்களாம், போலீஸுக்கு பயந்துங்கன்னு பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம் அவனை. அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்த்தாங்களாம். அவங்களும் இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்க அண்ணனும் இங்க உன் கூட தான் இருக்கிறானா, எப்படிமா உங்க அண்ணனை நீ கண்டுபிடிச்ச, எப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே வேலம் கமலம் 2 பேரும் கண் கலங்குறாங்க. ஐயோ, நாம அண்ணன் தங்கைகளா அப்படின்னு சொல்லிட்டு, நாம திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியா வாழருமே, இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலம் ஓடுறான், எங்கேயோ ஓடிட்டான். கமலம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்த கமலத்தை அடையணும் அப்படின்னு தான் இந்த வேத விநாயகம் பிள்ளை மாறு வேஷத்துல கிழவர் வேஷத்துல வந்தவர். அவரு இந்த கமலத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தொட்டு பாக்குறாரு. தொட்டு பார்த்தா கமலம் உடம்பு ஜில்லிட்டு போச்சு. கமலம் துக்கம் தாங்காம இறந்துட்டான். ஐயோ,
நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா போச்சு. இந்த வெட்டி பயல துரத்தி விட்டுட்டு கமலத்தை நம்ம சொந்தமாக்கிக்கலான்னு வந்தோமே, இப்படி ஆகி போச்சே நிலைமை அப்படின்றது நினைச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்காம போச்சு, கை கெட்டினது வாய் கட்டலையன்ட்டு இந்த மோதக வேத விநாயகம் பிள்ளை திரும்பி போறாரு. போகும்போது தன்னோட நிலத்தை தாண்டி போகும்போது பனைமரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பொத்துன்னு விழாரு சத்தம் கேக்குது. எவனோ திருட்டு பையன்தான் பனங்குலை வெட்டுறான்னு நினைச்சுக்கிட்டு பனைமரத்துக்கிட்ட வந்து பாக்குறாரு. பார்த்தா பனைமரத்து மேல ஏறி விழுந்து தற்கொலை செய்து கொண்டவன் வேலன். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சுக்கிட்டு அவன் தலை செதறி கிடக்குது. வத்திக்கு வச்சு கிழிச்சு பாக்குறாரு. வேலன்றத ஊர்ஜிதம் பண்ணிக்கிறாரு. அங்க எதுவுமே நடக்காத மாதிரி, சலனமே ஆகாம, கொஞ்சம் கூட எதுக்கும் வருத்தப்படாம அமைதியா அங்க இருந்து நடைய கட்டுறாரு. நடைய கட்டி வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா தூங்கிடுறாரு. இப்படியும் சில மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க கல் நெஞ்சத்தோட அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். மீண்டும் ஒரு சிறுகதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் தாய்மை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். சுழற்கண்ணி, அழகான பெண், அந்த நாட்டின் இளையராணி. அதாவது ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா சண்டை போடணும். என்ன சொல்லுவீங்க? சண்டை போடணும், அப்பதான் ஒரு நாட்டை பிடிக்க முடியும் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, சதி செய்தும் அந்த நாட்டை பிடிக்கலாம். அப்படி ஒரு செய்யப்பட்ட சதிதான் இந்த சுழற்கண்ணி. அவள் சதியின் முழு உருவமாக இருக்கிறாள். அவ அந்த நாட்டு மன்னனை அவள் பக்கம் முதல்ல வளைச்சி போடுறாள். பாருங்க, நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா முதல்ல மன்னனை வளைப்போம், அடுத்து இந்த ராஜ்யத்தையே வளைச்சிடுவோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை. இந்த மன்னனை ஆசை வார்த்தைகள் கூறி எப்படியோ இந்த மன்னனை தன்னுடைய காதல் வளையல விட வச்சு இந்த மன்னனுடைய கனவு கன்னியாக மாறிவிட்டாள். ஆனா அவளுக்கு அடுத்த திட்டம் என்ன? அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும். இதுதான் முழுமையான திட்டம். ராஜ்யத்தை நேரா பிடிக்க முடியுமா அந்த காலத்துல? பெண்கள் இல்ல, ஒரு ஆண் தான் அரசனா அங்க உட்கார முடியும். அதனால தன்னுடைய மகனை அங்க அரசனாக்கணும் அப்படின்னு அவ விரும்பினான். ஆனா அதுக்கு இடையூறா 2 பேர். யாரு? அரசி, பட்டத்து அரசி கோப்பெருந்தேவி, அவளுடைய மகன் இன்பசாகரன். இவங்க 2 பேரும் இடையூறு. இன்பசாகரன் மூத்த மகன் இருக்கும் பொழுது இளையவராணியினுடைய மகனை யாராவது அரசனாக்குவாங்களா? ஆக்க மாட்டாங்க. அதனால இந்த இளைய மூத்த ராணியினுடைய மகன் கோப்பெருந்தேவியினுடைய மகன் இன்பசாகரன் அவன் சாக வேண்டும். அதற்கு சதி திட்டம் திட்டா. யார் கூட சேர்ந்துன்னா தீட்சண்யன். தீட்சண்யன் யாருன்னா அந்த இளையராணி சுழற்கண்ணிக்கு மைத்துனர் முறையா வரும், தூரத்து உறவினர். அங்க அவருக்கான வேலை அரண்மனையில அரசருக்கு மெய்காப்பாளர் தான். ஆனா அவரு யாரோட மெய்ய காத்துட்டு இருக்கிறாருன்னா இந்த சுழற்கண்ணியினுடைய மெய் மேலதான் அவருக்கு ஒரு கண்ணு, இவளோட உடல் மேலதான் அவருக்கு ஒரு கண்ணு. அதனால 2 பேரும் சதி திட்டம் தீட்டி தான் உள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜ்யத்து மேல ஆசை, அதனால மன்னர் மேல ஆசை இருக்கிற மாதிரி நடிக்கணும். இன்னொரு பக்கம் தீட்சண்யன் மேல காதல். யாருக்கு? சுழற்கண்ணிக்கு. ஒரே நேரத்தில் 3 விஷயங்கள் மேல் அவருக்கு பற்று இருக்கு. அதனால இப்ப இவ எப்படியாவது ஒரு சதி திட்டம் போட்டு நாம இந்த அரண்மனையை நம்ம பிடிச்சிடணும், இவனை கொலை பண்ணிடணும்னு பேசும்போது தீட்சண்யன் சொல்றான், பொடி பையன் இன்பசாகரன் ஒரு பொடி பையன், சின்ன பையன், அரும்பு அப்படியே செடியிலேருந்து கிள்ளி போடுற மாதிரி கிள்ளி போட்டுடலாம். ஆனா அவ்வளவு லேசுப்பட்ட வேலையா? அவன் இருக்கிற இடம் அரண்மனை. அதனாலதான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா அவனுக்கெல்லாம் ஒரு தூசு மாதிரி ஊதி தள்ளிடுவான் அவனெல்லாம் நான், அந்த பையனை. ஆனா அரண்மனையில அவ்வளோ பாதுகாப்போட இருக்கிறான். அதனால அவசரப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மரணம் இயற்கை மரணமா இருக்கும். அதுக்கான நான் ஒரு திட்டத்தோட வரேன். இதுக்கு என்ன இந்த திட்டத்துக்கு எனக்கு கிடைக்கணும்னே, உனக்கா தனிப்பட்ட முறையில் வழக்கம் போல உனக்கு ஒரு ஆசை விருந்து நான் வச்சிடுறேன்.
யார் சொல்றது? சுழற்கண்ணி சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சதி திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மன்னர் அந்த பக்கமா வர்றாரு. மன்னர் வந்த உடனே இவங்க கலைஞ்சிடுறாங்க எப்பயும் போல. கலைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சென்னு இந்த சுழற்கண்ணி சொல்றா, எவ்வளவு நாள் தான் நீங்க என்னையே கொஞ்சின்னு இருப்பீங்க? என்னதான் இருந்தாலும் இந்த நாடும் நகரமும் உங்களை தப்பா பேசாதா? மூத்தவள் ஒருத்தி இருக்கிறா உங்களுக்கு, கோப்பெருந்தேவி. அவள்கிட்ட நீங்க போய் பேச மாட்டீங்களா? அவளோட நீங்க கூடி இன்பமா இருக்க மாட்டீங்களா? இது தவறு இல்லையா? அவளும் என்ன போல ஒரு பெண் தானே, எனக்கு சகோதரி தானே அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்றா. மன்னர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுமா, எப்படியாவது நல்ல பேர் எடுத்தாதான் சதி திட்டத்தை நல்லபடியா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்பசாகரன் அவனை பிடிச்சி அவனை கொஞ்சி அவனுக்கு விளையாட்டு காட்டி அவனுக்கு சோறு ஊட்டி நெஞ்சில விஷத்தை வச்சு கொண்டு சோறு ஊட்டுறான். சோறு ஊட்டி இந்த பையனை ஆசையா வளர்க்குறான். இந்த பையனும் அவளுடைய வஞ்சகம் தெரியாம இந்த பிஞ்சு மனம் அவளோட அம்மா 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 என்று, சின்னம்மா என்று கூட சொல்லாமல் அம்மா அம்மா என்று சொல்லு, அவளையே பிடிச்சு பிடிச்சு சுத்திட்டு அவள் பின்னாடியே சுத்தி வரான். ஒரு நாள் தீட்சண்ணி இந்த பையனுக்கு ஒரு குழல் ஒண்ணு பரிசு கொடுக்குறான். ஊதி பழகிறதுக்கு பரிசு கொடுத்த உடனே இந்த சுழற்கண்ணி இந்த பையனுக்கு, இது எப்படி, இதுல இருந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு நான் உனக்கு கத்து தரேன், இதை மட்டும் நீ இந்த குழல்ல வாசிச்சிட்டீன்னா உன் முன்னாடி மயிலெல்லாம் எங்க இருக்கிற மயிலெல்லாம் உன் முன்னாடி ஆடிக்கிட்டே இருக்கும், நீ கண்ணை மூடி இந்த ராகத்தை வாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒண்ணு கத்து கொடுக்குறான். இவனும் அதை 2-3 நாள்ல இந்த பையன் பழகப்படுத்தி இந்த பாட்டை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே என்ன என் கண்ணே என் செல்லமே அப்படின்னு கொஞ்சரா சுழற்கண்ணி. எதற்கு சொல்லுவாங்க, கோழி வளர்க்கறது கொஞ்சறதுக்கு இல்ல, ஆடை வளர்க்கறது அழகு பார்க்கறதுக்கு இல்ல, ரெண்டையும் அறுத்து தின்றதுக்கு தான்வாங்க. அத மாதிரி இவளோட கொஞ்சல் எல்லாம் எதுக்குன்னா இவனை சாகடிக்கணும், அதுதான் திட்டம். இப்ப அவ திட்டப்படி இவ ஒரு பாட்டை கத்து கொடுத்துட்டா. இந்த பையன் என்ன பண்றான், தோட்டத்துல போய் அரண்மனை தோட்டத்துல போய் நின்று நல்லா ஆழ்ந்து அந்த குழல்ல அவன் பாட்டு வாசிக்கிறான். வாசிச்சா அவன் முன்னாடி மயில் ஆடல, பாம்பு, விஷப்பாம்பு படம் எடுத்து ஆடுது. அந்த பாம்பு அந்த பாட்டோட இசையில மயங்கி அவன் முன்னாடி நின்று படம் எடுத்து நல்லா ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டை நிறுத்தினா பாம்பு கொத்திடும் பையனை. அந்த பாம்பு அவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு நடனம். இதுதான் அந்த சதி திட்டம். யாரு திட்டினது? தீட்சணையும் சுழற்கண்ணியும் திட்டின சதி திட்டம் இது. என்ன, இந்த சதிப்படி இந்த பாட்டை பாடினா மயில் ஆடாது, பாம்பு படம் எடுத்து ஆடும். இவன் பாட்டை நிறுத்தும் போது பாம்பு கொத்தும், குழந்தை மரணம் இயற்கை மரணமா இருக்கும். அப்புறம் கோப்பெருந்தேவி குழந்தையினுடைய இயக்கத்திலே அவளும் செத்து போக போறா. நான் தான் பட்டத்து ராணி, என் மகன் தான் அரசன், நாடு என்னுடையது. இது யாருடைய ஆசை? சுழற்கண்ணினுடைய ஆசை. இவ ஆசைப்படியே நடந்துட்டு இருக்கு. அந்த நேரம் கோப்பெருந்தேவி எங்க இருந்தோ பாட்டு சத்தம் கேக்குது. என்ன இப்படி ஒரு இனிமையான இசைன்னு அங்க மயில் போச்சா இல்லையே தெரியல. இந்த வண்ண மயில் கோப்பெருந்தேவியும் அங்க போய் பார்த்தா அந்த மகன் ஆபத்துல இருக்கிறத அறிஞ்சா. ஐயோ மகனே அப்படின்னு கத்தலாம் தோணுது, ஆனா செய்யலையே. ஏன்? ஒரு நிமிஷம் உஷாரானா. அவ சுதாரிச்சுக்கிட்டு, இப்ப நம்ம சத்தம் போட்டா பையன் நிறுத்திடுவான், நிறுத்தாத, ஊது ஊது ஊதுன்னு தொடர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறா. இந்த மகனும் தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருக்கிறான். இந்த சிறுவன் இன்பசாகரன் தொடர்ந்து குழலை ஊதிக்கிட்டே இருக்கிறான். ஊதிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாம்பு பாத்தீங்கன்னா உற்சாகமா படம் எடுத்து நல்ல உயர உயர படம் எடுத்து நல்லா ஆடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பையனும் பயந்து போயிட்டு புல்லாங்குழல் ஊதுறத நிறுத்துறான். சரியான நேரத்துல இந்த தாய் குறுக்க வந்துடுறான். பாருங்க, தாய் பாசம். பிள்ளைக்கு சோறு ஊட்டி உயிர் கொடுத்து பால் ஊட்டி சோறு ஊட்டி நெய் ஊட்டி வளர்த்த தாய் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னா எந்த நிலையையும் அவ அடைவா. அதனுடைய உயர்நிலை தான் இந்த மரணம். இந்த கோப்பெருந்தேவி இன்னைக்கு தான் குழந்தைக்காக தன்னுடைய உயிரையவே கொடுக்க துணிஞ்சிட்டா. இந்த பாம்பு அவளை தீண்டிட்டு அங்கிருந்து ஓடிடுச்சு. அலறல் சத்தம் கேட்டு மன்னர் வாளால பாம்பை வெட்டிட்டு கோப்பெருந்தேவி கையில ஏந்திக்கிட்டு, ஐயோ என் அருமை மனைவிய அப்படின்னு கதறி அழுகுறாரு. அவ சொல்றா, எந்த ஒரு சூழ்நிலையும் நம் மகனை கை விட்டுறாதீங்க. இன்பசாகரனுடைய வாழ்வு
இனி உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு மகனை மன்னன் கையில பிடிச்சு கொடுத்துட்றா. இந்த சதி திட்டம் சற்று நேரத்துல எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. ஓட்டம் முடிக்கிறாங்க. தீட்சண்யனும் சுழற்கண்ணியும் சும்மா விடுமா? சட்டமும் அரண்மனையும் சும்மா விட்டுடும்னு நினைக்கிறீங்களா? விடவே விடாது. ஆனா இந்த மன்னன் ஒரு நொடி, ஒரே ஒரு வினாடி அவன் சீக்கிரமா வந்திருந்தானா இந்த பாம்பை வெட்டி ராணியும் காப்பாத்திருக்கலாம், குழந்தையும் காப்பாத்திருக்கலாம், இன்பசாகரனையும். ஆனா அப்படி நடக்கல. காலம் இந்த தாய்மையினுடைய அருமையை உணர்த்தணும் அப்படின்றதுக்காகவே மன்னன் வருகை தாமதமாகவும் இந்த தாயோட வருகை முன்னையே நடந்தது. ஆனா இந்த தந்தை இந்த பாம்பை பார்த்திருந்தாருன்னா வாளை எடுத்து வெட்டணும்னு தான் நினைச்சிருப்பாரு தவிர தான் குறுக்க போயிட்டு பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டார். ஆனா தாய் இந்த பாம்பை பிடிக்கணும்னு, பாம்பை கொல்லணும்னு நினைக்கல. தன் பிள்ளையை தீண்டி விடக்கூடாது, இது மட்டும்தான் இந்த தாய் நினைச்சது. இதுதான் தாய்மையினுடைய உயர்வு.